வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி ஜென்ரல் அவேர்னஸ் பிவைக்கு நெக்ஸ்ட் பார்ட் பற்றி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 டேக்கு 2 குவிசஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் ஸ்பீடுக்காண்டி மைண்ட் கேல்குலேஷன் குவிஸும் யூடியூப் கிளாஸஸ் ரிலேட்டடான குவிசஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. First question, the revised methodology from 2025 for calculating green credit for tree plantation requires certain threshold before a claim can be submitted. Which is the correct eligibility pair? அதாவது இந்த கொஷினில் வந்துட்டு க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராமை பற்றி கேட்டிருக்காங்க. க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னாக்கா பசுமை கடன் திட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு தனி நபரோ இல்லை வந்துட்டு ஒரு நிறுவனமோ வந்துட்டு ஒரு காடை அழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்னாக்கா, அதுக்கு ஈடாக அவங்க வந்துட்டு இன்னொரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு ஃபாரஸ்ட்டை வந்துட்டு அவங்க உருவாக்கணும். அதுதான் வந்துட்டு இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு காடை அவங்க உருவாக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னாக்கா 5 years ஆஃப் ரீஸ்டோரேஷன் அண்ட் 40% கெனோப்பி டென்சிட்டி. அதாவது என்னன்னாக்கா, இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு 1000 மரக்கன்றுகள் நடுறாங்க அப்படின்னாக்கா, அதில் ஒரு 700 குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 700 வந்துட்டு உயிரோடு இருக்கணும். அதனுடைய மரக்கிளைகளுடைய அடர்த்தி வந்துட்டு 40% இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி 5 years ஆஃப் ரீஸ்டோரேஷன் ப்ளஸ் 40% கெனோப்பி டென்சிட்டி அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னாக்கா 2023 தான் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. Next question, as of December 2025, under the Pradhan Mantri Jan Dhan Yojana, eligible account holders can access an overdraft facility up to. அதாவது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது எந்த வருஷம் லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா 2014 லான்ச் பண்ணாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்காச்சும் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தின் கீழே தான் நம்ம வந்துட்டு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். இந்த திட்டத்தின் மூலமாக அவசர கடனாக வந்துட்டு எவ்வளோ ரூபாய் நம்ம வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னாக்கா 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம அவசர கடன் வாங்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 10,000 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which dynasty ruled over Kanuj during the tripartite struggle? ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள் அப்படின்னாக்கா, கனூஜ் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு 3 பேர் வந்துட்டு போர் பண்ணுவாங்க. இந்த கனூஜ்ன்ற இடம் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இது பக்கத்தில் வந்துட்டு கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஃபெர்டைலான ஒரு ஏரியா, ரொம்ப வளம் நிறைந்த மண். ஸோ நல்லா வந்து அக்ரி பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு 3 பேர் வந்துட்டு போட்டிட்டு இருப்பாங்க. யார் யார் போட்டி போடுவாங்க அப்படின்னாக்கா, பாலா, குஜாரா பிரத்திகரா, ராஷ்டிரகூதா 3 கிங்டமுமே வந்துட்டு இதுக்கு வந்து அடிச்சுப்பாங்க. ஃபைனலாக இதை வந்துட்டு யார் வின் பண்ணி இந்த கனுஜ்ன்ற இடத்த வந்துட்டு ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னாக்கா குஜாரா பிரத்திகராஸ் அப்படின்றவங்க தான் வந்துட்டு ஆட்சி பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன் டி குஜாரா பிரத்திகராஸ் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ராஷ்டிரகூதா வந்துட்டு சவுத் சைடில் இருப்பாங்க, குஜாரா பிரத்திகரா வந்துட்டு நார்த் வெஸ்ட் சைடில் இருப்பாங்க, பாலாஸ் வந்துட்டு ஈஸ்டில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following methods was characteristically adopted by the moderates during the early phase of the Indian national movement? அதாவது ஐஎன்சி தொடங்கப்பட்ட ஆரம்ப கால நிலையில் வந்துட்டு மாடரேட்ஸ், அதாவது மிதவாதிகள் வந்துட்டு எந்த கொள்கையை வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இவங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எதாக இருந்தாலுமே சட்ட ரீதியாக தான் அவங்க வந்துட்டு சந்திச்சிருக்காங்க. எந்த ஒரு சண்டைகளோ இல்லாமல் அமைதியான வழியில் தான் வந்துட்டு இவங்க தங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பிரிட்டிஷார்கிட்டேருந்து கேட்டு பெற்றிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். மிதவாதிகள் அது 1885லேருந்து 1905 இந்த காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம மிதவாதிகள், அதாவது மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1905க்கு அப்புறமேட்டுக்கு வந்தவங்கள வந்துட்டு நம்ம தீவிரவாதிகள், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு சென்சஸ் 2011, which of the following states showed a negative decadal growth rate between 2001 and 2011? இது நம்ம சென்சஸ் வீடியோலேயே பார்த்துருந்தோம்.
ஓவராலாக ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் நெகட்டிவ் டிகேடல் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். -0.6 கிட்ட வந்துட்டு அவங்களுடைய க்ரோத் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நாகாலாந்து அப்படின்றது தான் அந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெகட்டிவ் நாகாலாந்து. ஸோ NNன்னு வருது. ஸோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி நாகாலாந்து தான் வந்துட்டு நெகட்டிவ் டிகேடல் க்ரோத் இருந்திருக்குது. So next question, by November 2025, non-fossil fuels accounted for what percentage of the total installed electricity capacity in India? அதாவது நவம்பர் 2025 படி நம்ம இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஃபியூசலினுடைய பங்கு வந்துட்டு எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஃபாசல் பவர் அப்படின்னா என்னன்னாக்கா ரினியூவபிள் எனர்ஜி தான். நம்ம சோலாரு, விண்டு, ஹைட்ரோ, பயோமாஸ் இதுலேருந்தெல்லாம் வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நம்ம எத்தனை சதவீதம் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் 51.5% வந்துட்டு நம்ம இந்த ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி 51.5% தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which North Indian fair held every 12 years is a major Hindu pilgrimage event at Prayagraj? பிரயாக்ராஜ் எங்கே இருக்குதுன்னா யூபியில் இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே மிகப்பெரிய ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் வந்துட்டு நடக்குது. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பேர் என்ன அப்படின்னாக்கா கும்பமேளா. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 12 years ஒன்ஸ் வந்துட்டு கும்பமேளாவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு யுனெஸ்கோ வந்துட்டு இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்ற அங்கீகாரம் எந்த வருஷம் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா 2017 தான் வந்துட்டு இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தாங்க. இந்த ஹெமஸ் ஃபெஸ்டிவல்ன்றது எங்கே கொண்டாடப்படுவாங்க அப்படின்னாக்கா லத்தாக்கில் வந்துட்டு கொண்டாடுவாங்க. இது வந்துட்டு ஒரு டிபேட்டியன் ஃபெஸ்டிவல் வந்துட்டு. இந்த ஹெமஸ் ஃபெஸ்டிவலில் தான் வந்துட்டு சாம் டான்ஸ் வந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. சாம் டான்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா முகமுடி நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சுராஜ்குட் மேளா அப்படின்றது என்னன்னாக்கா இது வந்து ஒரு கைவினை பொருட்கள் கண்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வருஷம் பிப்ரவரி மந்த்தில் தான் நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா ஃபரிதாபாத், ஹரியானாவில் தான் இது எப்போதுமே நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு புஷ்கர் மேளா அப்படின்னு என்னன்னாக்கா இது ஒரு கேமல் ஃபேர், அதாவது ஒட்டக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னாக்கா ராஜஸ்தானில் வந்துட்டு கொண்டாடப்படுது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி கும்பமேளா அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ யுனெஸ்கோ வந்து எந்த வருஷம் அங்கீகாரம் கொடுத்துச்சுன்னா 2017 தான் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு, which core component of Windows OS is responsible for handling low-level operations such as memory management and process scheduling? அதாவது விண்டோஸ் ஓஎஸ்க்கு ஒரு மெமரியை வந்துட்டு, அதாவது நம்ம ஒரு ஃபைல் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருப்போம், அதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும், ஸோ ஒரு ப்ராசஸ் போய்ட்டுருக்குன்னா இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து வேறு என்ன ப்ராசஸ் செய்யணுன்ற இந்த ஷெடியூலிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எந்த காம்போனண்ட் வந்துட்டு செய்யுது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா விண்டோஸ் கெர்னல் அப்படின்றத பார்க்கும். இந்த கெர்னல் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா ஹார்ட் ஆஃப் தி ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கோர் ஆஃப் தி ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெர்னலுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதான் இதனுடைய வேலை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு விண்டோஸ் கெர்னல் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அந்த கெர்னல் தான் வந்துட்டு ஹார்ட் ஆஃப் தி ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்டர் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 which section governs the grant of citizenship when a new territory becomes a part of India? அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி நம்ம ஆர்டிக்கல் 2 படி வெளியிலேருந்து வந்துட்டு ஒரு வார் மூலியமாவோ இல்லை ஒரு ஒப்பந்தத்தின் மூலியமாவோ வெளியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம இந்தியாவோட இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியா குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செக்ஷன் 7 தான் வந்துட்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா சிட்டிசன்ஷிப் அக்வயர் பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 6 வந்துட்டு நேச்சுரலைசேஷன் மூலிமா நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 9 வந்துட்டு டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது வெளியில் வேற ஒரு நாட்டில் நம்ம வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதை பற்றி செக்ஷன் 9 வந்துட்டு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி செக்ஷன் 7 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஏதேனும் ஒரு பகுதியை வந்துட்டு நம்ம இந்திய நாட்டோட இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கணும்னு செக்ஷன் 7ல் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அத்லெட்டிக்ஸ் clinched the women's 100-meter hurdles gold at the World Athletic Champions Tokyo 2025 on 15th September. World Athletic Champions 2025 வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னாக்கா டோக்கியோவில் நடந்துச்சு. அதில் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் யார் கோல்டு மெடல் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதாவது உமன்ஸ் கேட்டகிரியில் யார் வந்துட்டு கோல்டு மெடல் அடித்தாங்க அப்படின்னாக்கா டிடாஜி கம்பூர்ஜி அப்படின்றவங்க தான் வந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு நேஷ்னல் ரெக்கார்ட் அடிச்சிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில். மொத்தம் அந்த 100 மீட்டரை வந்துட்டு 12.24 செகண்ட்லேயே வந்துட்டு அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இவங்க சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவங்க. இது ஏன் இப்போ நியூஸில் வந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு நேஷ்னல் ரெக்கார்ட் அடித்ததுனால தான் இதை வந்துட்டு. Next question, which 2025 event by the United Nations highlights that member states continue to ratify a variety of multilateral treaties across human rights, environment, penal law and the law of the sea among others? அதாவது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா யுனைடட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு மனித உரிமை, என்விரான்மெண்ட், குற்றவியல் சட்டம், அப்புறம் கடல் சட்டம் இது போன்ற வந்துட்டு ட்ரீட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒப்பந்தம் வந்து போட்டு ஒப்பந்த உடன்படிக்கை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 2025 ட்ரீட்டி ஈவெண்ட்டில் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்கனாமிக் க்ரோத்து, நாட்டு நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியோட வந்துட்டு பாதுகாப்பு இதெல்லாம் பற்றி நிறையா இதில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 2025 ட்ரீட்டி ஈவெண்ட் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following objectives is mentioned in Article 39 of the Indian Constitution? கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆர்டிக்கல் 39 பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டு ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இல்லை இது வந்துட்டு ஆர்டிக்கல் நம்ம 48ல் தான் வந்துட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. டு என்ஷோர் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு, அதாவது சமமான நீதி வேணும், இலவச சட்ட உதவி செய்யணும்னு சொல்லி ஆர்டிக்கல் நம்ம 39(a) வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. டு ப்ரொமோட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் உமன், சமமான வேலைக்கு சமமான ஊதியம் வழங்கணும்னு சொல்லி ஆர்டிக்கல் நம்பர் 39ல் சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 40ல் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து காந்தியன் பிரின்சிபலில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி டு ப்ரொமோட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் உமன் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆர்டிக்கல் நம்பர் 39 சப்டிவிஷன் டியில் தான் வந்துட்டு சமமான வேலைக்கு சமமான ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, which name is given to southern stretch of the western coastal plain of India? அதாவது சவுத்தில் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளெயினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுத்தில் வெஸ்ட் சைடு வந்து பார்த்தோன்னா என்ன வரும்? கேரளா தான் வரும். அப்போ அது மலபார் கோஸ்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கோன்கன் கோஸ்ட் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோவா அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கும். கனடா கோஸ்ட் வந்துட்டு கர்நாடகா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோரமண்டலம் கோஸ்ட் வந்துட்டு தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ சவுத்தில் வெஸ்ட் கோஸ்டல் பிளெயினுடைய பேர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி மலபார் கோஸ்ட் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which mission announced in August 2025 aims to provide India with multi-layer indigenous air and missile defense system? அதாவது ஆகஸ்ட் 15, 2025 இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு ஒரு மிஷன் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. என்ன அந்த மிஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா வான்வெளி தாக்குதலுக்கு வந்துட்டு நம்ம இந்தியாவிலேயே வந்துட்டு இண்டிஜீனியஸாகவே வந்துட்டு அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்மளே வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திட்டத்தினுடைய பேர் என்ன அப்படின்னாக்கா மிஷன் சுதர்ஷன சக்ரா அப்படின்றத அந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டம் வந்துட்டு எதன் கீழ் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஆத்ம நிர்பர் பாரத் வந்துட்டு எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்கன்னா 2007
2020 வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. இந்த ஆத்ம நிர்பர் பாரத்தின் திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவிலேயே தயாரித்து நம்ம இந்தியாவிலேயே அதை வந்துட்டு விற்பனை செய்யணும் அப்படின்றது தான் வந்துட்டு இதனுடைய நோக்கம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே தான் வந்துட்டு இந்த மிஷன் சுதர்சன சக்ராவை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, மிஷன் சுதர்சன சக்ரா அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, a file is selected on the desktop. Pressing the delete key will mainly. ஒரு டெஸ்க்டாப்ல வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கு, நம்ம அதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், அது எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துலேருந்து அந்த ஃபைல் வந்துட்டு ரிமூவ் தான் ஆகும். அங்கே ரீநேமும் ஆகாது, ஓப்பனும் ஆகாது, காப்பியும் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ, ரிமூவ் தி ஃபைல் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, which of the following is the significant component of the Harappan citadel? அதாவது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ஹராப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 2 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அப்பர் டவுன், லோயர் டவுன் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அப்பர் டவுனை வந்துட்டு சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. லோயர் டவுனில் தான் வந்துட்டு மக்கள்லாம் வசிப்பாங்க. இந்த சிட்டாடல்ன்ற பகுதியில் தான் முக்கியமான அந்த மீட்டிங்கு, ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே அங்கே தான் நடக்கும். லோயர் டவுனில் தான் வந்துட்டு மக்கள்லாம் வசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த சிட்டாடல் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு எது ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி கிரேட் பாத் அப்படின்றதான் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கிரேட் பாத் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா மொஹஞ்சதாரோவில் தான் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, தி கிரேட் பாத் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் மாதிரி வந்துட்டு இருக்கும். 4 சைடு படிக்கட்டுகள் இருக்கும், 4 கார்னர்ஸ்லையுமே வந்துட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்கும். 1 சைடு வந்துட்டு பியூர் வாட்டர் உள்ள வரும், இன்னொரு சைடு வந்துட்டு அந்த டர்ட்டி வாட்டர், அது வந்து அவங்க எல்லாமே குளிச்சுட்டாங்கனாக்கா அங்கே டர்ட்டியாக வாட்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு சைடு ஒரு ப்ராப்பரான அதுக்கு ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரேட் பாத்தில் வந்துட்டு பித்துமீன் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பித்துமீனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அங்கே வாட்டர் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பித்துமீன்ற காம்போனண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த பித்துமீன் ரிலேட்டடான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பித்துமீனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரோடு போட்டுறோம். நம்ம நாக்பூர் NH44 வந்துட்டு ரீசெண்டாக இந்த பித்துமீனை யூஸ் பண்ணி தான் ரோடு போட்டிருக்காங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வந்து இந்தியா தான் இந்த பித்துமீனை யூஸ் பண்ணி ரோடு போடுறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, தி கிரேட் பாத் அப்படின்றத வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்டர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ் டு ஹெட்ஃபோன்ஸ் ஃபால்? எல்லாருக்குமே தெரியும் ஹெட்ஃபோன் அப்படிங்கிறது வந்து ரிசீவர் அப்படின்னா என்ன, அவுட்புட் டிவைஸ். ஏன்னா நம்ம ஹெட்ஃபோனில் தான் நம்ம காது வழியாக வந்துட்டு நம்ம கேட்குறோம், நம்ம எந்த ஒரு இன்புட்டும் நம்ம அதுக்கு கொடுக்கல. ஸோ இட்ஸ் அன் அவுட்புட் டிவைஸ். ஆப்ஷன் ஏ, அவுட்புட் டிவைஸ் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் சப்ஸ்டன்ஸ் இஸ் component of the reddish brown coating formed on iron particles exposed to moist air? அதாவது ஒரு ஓப்பன் ஆன பிளேஸில் வந்துட்டு ஒரு மாய்ஸ்ட் ஏர் ஒரு இரும்பில் படும்போது அது துருப்பிடிச்சு போகும். அதாவது ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வந்துட்டு மாறும். நம்ம எல்லாருமே வந்துட்டு கண்ணாலேயே நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அப்படி ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக மாறும்போது அதனுடைய பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பேர் என்ன அப்படின்னாக்கா ஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடு அப்படின்றதான் இதனுடைய பேர் வந்து. ஸோ ஆப்ஷன் டி, ஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடு இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த ஆப்ஷன் ஏ, அயன் சல்ஃபேட் என்ன அப்படின்னாக்கா இது வந்துட்டு க்ரீன் கலரை வந்துட்டு கொடுக்கும். அயன் 2 ஆக்சைடு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பிளாக் கலரை கொடுக்கக்கூடியது. அயன் 3 ஹைட்ராக்சைடு அப்படின்றது என்னன்னாக்கா ஒரு இரும்பு வந்துட்டு ஒரு நல்ல இரும்பாகவும் இருக்கும், துருப்பிடிச்சும் போயிருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த துருப்பிடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் வந்துட்டு அயன் 3 ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாவே அந்த இரும்பு துரு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அது ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க, இல்லைனா க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்படின்னாக்கா கேல்வனைசேஷன் வந்து ஜிங்க் கோட்டிங் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம துரு பிடிக்காமல் பார்த்துக்கலாம். Next, which law of Mendel explains the separation of alleles during the gamete formation? Alleles அப்படின்னாக்கா ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேமெட் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஜீன் வந்து ரெண்டுமே வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ஜீன் வந்துட்டு செப்பரேட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு எந்த லாவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லா ஆஃப் செக்ரிகேஷனில் தான் வந்துட்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி, லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு,
who was exiled to Rangoon after the first war of independence in India. அதாவது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் சொல்லுவோம்னாக்கா 1857 ரிவோல்ட்டை தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ ரிவோல்ட்டை பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் யாரை வந்துட்டு ரங்கூனுக்கு வந்துட்டு நாடு கடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பகதூர் ஷா ஜாஃபர் அப்படின்றவர் தான் வந்துட்டு நாடு கடத்தியிருப்பாங்க. இவர் தான் வந்துட்டு லாஸ்ட் முகல் எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்துட்டு பகதூர் ஷா ஜாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பகதூர் ஷா 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அகமதுல்லா ஷா வந்துட்டு எந்த ரீஜியனில் வந்துட்டு போராடினாரு அப்படின்னா ஃபைசாபாத்தில் தான் போராடினாங்க. நானா சாஹிப் வந்துட்டு கான்பூர் ரீஜியனில் போராடினாங்க. லக்ஷ்மி பாய் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், குவாலியர் மகாராஷ்டிராவில் தான் வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க. பகதூர் ஷா வந்துட்டு டெல்லி. ஸோ ஆப்ஷன் சி பகதூர் ஷா ஜாஃபர் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which 3 countries formed the ACITI partnership announced in November 2025? ACITI அப்படின்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னாக்கா ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அப்படின்றது தான் வந்துட்டு இதனுடைய ஃபுல் ஃபார்ம். அதாவது ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து டெக்னாலஜி வைஸ் ஒரு இன்னோவேஷன் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் முன்னிலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்துட்டு இந்த ACITI பார்ட்னர்ஷிப் அப்படின்றத வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இது எங்கே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னாக்கா G20 சமிட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு நடந்துச்சு 2025. அங்கே தான் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கண்ட்ரி அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே இருக்குது, ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். Next, with reference to 93rd anniversary celebration of Indian Air Force in 2025, where was the main ceremonial parade held? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேயே நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா October 8 தான் வந்துட்டு கொண்டாடுறோம். அப்போ வந்து பரேடு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பரேடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எங்கே நடந்துச்சுனாக்கா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஹிண்டான் காசியாபாத்தில் தான் வந்துட்டு இந்த பரேடு வந்துட்டு நடந்துச்சு. ஆனால் இந்த ஏரியல் டிஸ்பிளே, அதாவது பரேடு நடந்த இடம் காசியாபாத், ஆனால் ஏரியல் டிஸ்பிளே நடந்த இடம் எங்கன்னாக்கா அசாம் கவுஹாத்தியில் தான் நடந்துச்சு. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. செரமோனியல் பரேட் நடந்தது காசியாபாத், ஏரியல் டிஸ்பிளே வந்துட்டு நடந்த இடம் வந்துட்டு அசாம் கவுஹாத்தி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஹிண்டன் காசியாபாத் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following is an example of customized software? customized software அப்படின்னாக்கா ஒரு தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிறது அல்லது ஒரு நிறுவனத்தின் மூலிமா வந்துட்டு நிறுவனம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியதான் கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஏன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு நிறுவனம். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேரை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, according to early Buddhist literature, how many gamas were said to exist in Kingdom of Magadha during the region of the Bimbisara? அதாவது மகதா ரூலரான பிம்பிசாரா ஆட்சி பண்ணும்போது எத்தனை வில்லேஜஸ், காமாஸ்னால் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்களுடைய பகுதியில் வந்துட்டு எத்தனை வில்லேஜஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பிம்பிசாராவுடைய ஆட்சி வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விதமான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் வந்துட்டு 80,000 வில்லேஜ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லிட்ரேச்சரில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 80,000 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, how do central state finance relations impact the governance in India? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய நிதி ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப்பில் இந்திய கவர்னன்ஸ் வந்துட்டு எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும், ஃபினான்ஸ் கமிஷன் மூலியமாக தான் வந்துட்டு நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான வந்துட்டு நிதியை வந்துட்டு ஒதுக்குவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு அரைஸ் ஆகும். ஸோ த்ரூ மெக்கானிசம்ஸ் லைக் தி ஃபினான்ஸ் கமிஷன் தட் அலோகேட் ரிசோர்ஸஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, which constitution amendment to the Indian constitution added the term socialist to the preamble? நம்ம preamble முகப்புரையில் வந்துட்டு
அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்லி நம்ம வந்துட்டு ஆட் தான் பண்ணலாமே தவிர அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ண முடியாது. இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம அமெண்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 3 வார்த்தையை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னாக்கா 42வது சட்ட திருத்தம் 1976 தான் நம்ம இதை வந்துட்டு ஆட் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிரின்சிபல் வாஸ் நாட் எம்பசைஸ்டு பை பால கங்காதர திலக் டியூரிங் தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பேஸ்ட். அது பால கங்காதர திலக்குனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸை வந்துட்டு சேர்ந்தவர். இவருடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னாக்கா ஸ்வராஜ் அஸ் தி பர்த் ரைட் ஆஃப் எவ்ரி இந்தியன் அப்படின்றது தான் வந்துட்டு இவருடைய பிரின்சிபல். அதாவது சுயராஜ்யம் அப்படின்றது தான் வந்துட்டு ஒவ்வொரு இந்தியனினுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி ஸ்வராஜ் அஸ் தி பர்த் ரைட் ஆஃப் தி எவ்ரி இந்தியன் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இந்த பால கங்காதர திலக்க தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பேரன் ஐஸ்லாண்ட் விச் witnessed 2 eruption in 2025 is situated in which union territory of India? நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் பார்த்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்டிவ் வயலுக்குன்னா பேரன் ஐஸ்லாண்ட் அப்படின்னு. அது அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் தான் இருக்குது. ரீசெண்டாக செப்டம்பர் 2025 வந்துட்டு அந்த எரிமலை 2 வாட்டி வந்துட்டு வெடிச்சிச்சு. ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு அது வெடிக்கலாம், ரொம்ப குறைவானது மைனர் லெவலில் தான் வந்துட்டு அது வந்து எரப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேரன் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் ஷேர்ஸ் எ பார்டர் வித் ஆப்கானிஸ்தான்? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுடைய தன்னுடைய பார்டரை ஷேர் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு லடாக் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஆப்கானிஸ்தான்றது மேலே இருக்குது, ஸோ லடாக் தான் வந்துட்டு ஷேர் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ லடாக் அப்படின்றது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இந்த லடாக்ல தான் வந்துட்டு ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு, why did the share of workers in the rural agriculture sector increase during July-September 2025? அதாவது ஜூலைலேருந்து செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு அக்ரி செக்டாரில் வந்துட்டு நிறைய ஒர்க்கர்ஸுடைய பங்கு நிறையா இருக்குது. ஏன், அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா டியூ டு கரீஃப் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் அப்படின்றதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது ஜூலைலேருந்து செப்டம்பர் காலகட்டத்தில் தான் வந்துட்டு கரீஃப் கிராப்பை வந்துட்டு பயிரிடுவாங்க. ஸோ அந்த நிலத்தில் போட்டு பலன் பண்ணுவாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமிங்கில் தான் அந்த கரீஃப் கிராப்ஸை வந்துட்டு பலன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அக்ரி செக்டாரில் வந்துட்டு ஒர்க்கர்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். இந்த கரீஃப் கிராப்ஸில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க போடுவாங்க நிலத்தில் போடுவாங்கனாக்கா ரைஸு, காட்டன், மெய்ஸு, சோயாபீன், கிரவுண்ட்நட் இதெல்லாம் வந்துட்டு பயிரிடுவாங்க. ராபி வந்துட்டு வின்டர் சீசனில் வந்துட்டு பயிரிடுவாங்க. அக்டோபர் அண்ட் நவம்பர் காலகட்டத்தில் தான் ராபி கிராப்ஸ் வந்துட்டு போடுவாங்க. அதாவது வீட்டு, பார்லி, மஸ்டர்ட் இதெல்லாம் வந்துட்டு பலன் பண்ணுவாங்க. ஜயத் வந்துட்டு கரீஃப் அண்ட் ரபி இது ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட காலகட்டத்தில் தான் வந்துட்டு இந்த ஜயத் கிராப்ஸ் வந்துட்டு பலன் பண்ணுவாங்க. என்னென்னலாம் இதில் பலன் பண்ணுவாங்கனாக்கா வாட்டர் மில்லன், குக்கும்பர், பிட்டர் கார்டு, அதாவது நீர் சத்து நிறைந்ததெல்லாம் வந்துட்டு இந்த ஜயத் கிராப்ஸில் வந்துட்டு பயிரிடுவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு கரீஃப் சீசன். ஸோ அதனால தான் வந்துட்டு அக்ரி ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following statement is true about the role of cabinet ministers in India? கொடுத்துருக்க ஆப்ஷனில் கேபினட் மினிஸ்டர்ஸினுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. they head important ministers like home, defense and finance. ஸோ கரெக்ட், கேபினட் மினிஸ்டர்ஸ்னாலே என்ன, அவங்க தான் ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு அவங்க தான் வந்துட்டு ஹெட்டு அப்படின்னா இது கரெக்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, they only assist other ministers in their duties. அப்படிலாம் கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. இவங்க வந்து அசிஸ்டண்ட்லாம் கிடையாது, இவங்க தான் வந்துட்டு ஹெட்டு. they do not attend cabinet meetings. ஸோ இதுவும் தப்பு. கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் மீட்டிங்ஸ் முதற்கொண்டு இவங்க தான் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுவாங்க.
தே ஆர் நாட் இன்வால்வ் இன் பாலிசி டிசிஷன். ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் முக்கியமாகவே பாலிசி டிசிஷனில் வந்துட்டு இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ்க்கும் வந்துட்டு இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் வந்துட்டு ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, as per article dash of Indian Constitution, from the date of commencement of Constitution, 69th Amendment Act 1991, the Union Territory of Delhi shall be called the National Capital Territory of Delhi. அதாவது இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா, 69வது சட்ட திருத்தம் 1991 படி நம்ம டெல்லியை வந்துட்டு நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி நம்ம அறிவித்தோம். அது வந்துட்டு எந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி, ஆர்டிக்கல் நம்பர் 239AA தான் வந்துட்டு டெல்லி இஸ் தி நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி. அதுக்குன்னு ஒரு சிஎம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு வந்துட்டு சட்டமன்றம் இருக்கணும், அங்கேருந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி 239AA அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். முதல்ல வந்துட்டு டெல்லியை வந்துட்டு கேபிட்டலாக எந்த வருஷம் மாற்றினாங்க அப்படின்னா 1911 தான் வந்துட்டு மாற்றினாங்க. ஆரம்ப காலம் பிரிட்டிஷ் காலகட்டத்திலலாம் கொல்கத்தா தான் கேபிட்டலாக இருந்துச்சு. அங்கேருந்து டெல்லி தான் கேபிட்டல்னு சொல்லி 1911 வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இதை யார் அறிவித்தாங்க அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் கிங் ஜார்ஜ் 5 தான் வந்துட்டு அறிவித்தார். அப்போ யார் வைஸ்ராயாக இருந்தாங்க அப்படின்னாக்கா லார்ட் ஹார்டிஞ்ச் அப்படின்றவர் தான் வந்துட்டு வைஸ்ராயாக இருந்தார். நெக்ஸ்ட்டு, which of the following factor causes Ooty to have cooler summers than Coimbatore even though both are located at nearly the same latitude? அதாவது ஒரே லேட்டிடியூடில் தான் வந்துட்டு ஊட்டியும் இருக்குது, கோயம்புத்தூரும் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரோட ஊட்டி தான் வந்துட்டு ரொம்ப கூலிங்காக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா லேட்டிடியூடை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, கடல் மட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய ஹைட்டை வச்சும் சொல்லுவாங்க. ஸோ கடல் மட்டத்திலேருந்து ஹைட்டு வந்துட்டு எந்த பகுதிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஊட்டிக்கு தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2000 மீட்டர் ஹைட்டில் தான் வந்துட்டு ஊட்டி இருக்குது. கோயம்புத்தூர் வந்துட்டு ஒரு 400 மீட்டர் ஹைட்டில் தான் வந்துட்டு இருக்குது அப்ராக்சிமேட்டாக. நமக்கு மேலே ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் வந்துட்டு குறையும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ 2000 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் வந்துட்டு கூலிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஊட்டியில் வந்துட்டு கூலிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி, ஊட்டி இஸ் சிச்சுவேட்டட் அட் ஹையர் ஆல்டிடியூட் லீடிங் டு லோயர் டெம்பரேச்சர். ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் வந்துட்டு குறையும், அதனால தான் வந்துட்டு அங்கே கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டியூரிங் ரெசெஷன் விச் டைப் ஆஃப் பாலிசி should be used? அதாவது பொருளாதார மந்தநிலையின் போது வந்துட்டு என்ன வகையான நிதிநிலை கொள்கையை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வகையான நிதிநிலை கொள்கையை வந்துட்டு நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னாக்கா எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியை தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். இந்த எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசின்றது வந்துட்டு இந்த ரெசெஷன் பீரியடில் மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காண்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு குறைப்பாங்க, டேக்ஸை வந்துட்டு குறைப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நம்மளுடைய தேவைகளை வந்துட்டு அதிகரிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பணப்புழக்கம் வந்துட்டு நிறையா வந்துட்டு மார்க்கெட்டில் வரும். ஸோ அதனால் பொருளாதாரம் வந்துட்டு அந்த மந்த நிலையை தாண்டி நார்மலான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு வரும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பான்ஷனரி பாலிசியை தான் நம்ம வந்துட்டு பயன்படுத்துகிறோம். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்துட்டு இந்த எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. மெயினாக கோவிட் 2020 வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் அன்ஸ்டபிலிட்டி 2008 வந்திருக்கு. ஸோ அப்போயுமே இந்த எக்ஸ்பான்ஷனரி பாலிசியை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, which US state experiences a Mediterranean climate that supports the cultivation of fruits, vegetables and vineyards? அதாவது பழங்கள், காய்கறிகள், வைன்யார்ட்ஸ் அப்படின்னாக்கா திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிளைமேட் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கலிஃபோர்னியா அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் பயிரிட்டு பலன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய காலநிலை தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ளோரிடாவில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்துட்டு ஒரு ஈரப்பதமான
ஒரு கிளைமேட் இருக்கும். டெக்சாஸ், அலாஸ்காலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையான ஒரு கிளைமேட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கலிஃபோர்னியா அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, who is author of the historical work ராஜதரங்கிணி which records the history of Kashmir? அதாவது ராஜதரங்கிணிங்கிற புக்குடைய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்ஹானா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி கல்ஹானா இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஃப்ரீ ஃபால் கரஸ்பாண்ட்ஸ் டு விச் டைப் ஆஃப் மோஷன்? அதாவது ஒரு பொருளை வந்துட்டு மேலேருந்து நம்ம கீழே போடுறோம், அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு கீழே விழுகுது அப்படின்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் ஆக்ஸலரேட்டர் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா கீழே ஒரு கிராவிட்டி இருக்கிறதுனால ஒரு பொருளை மேலேருந்து நம்ம கீழே தூக்கி போடும்போது அது கீழே போக போக அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஆக்ஸலரேட் ஆகும். அதாவது ஃபாஸ்ட்டாக கீழ் நோக்கி போகும். ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய ஃபாஸ்ட்டு கீழே இறங்க இறங்க அதனுடைய ஸ்பீடு வந்துட்டு யூனிஃபார்ம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், மாறிக்கிட்டேலாம் இருக்காது. இப்போ ஒரு 10 மீட்ரு மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு மீட்டருக்கு வந்துட்டு ஸ்பீடு ஒரு 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது, சாரி 5 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது. அடுத்த ஒரு மீட்டருக்கு வந்துட்டு 10 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அந்த ஒரு மீட்டருக்கு 5 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது, அடுத்த ஒரு மீட்டருக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குன்றது. ஸோ கான்ஸ்டன்ட் ரேட்டில் தான் வந்துட்டு கீழே அந்த பொருள் வந்து கீழே விழுகுது. ஸோ அதனால் ஃப்ரீ ஃபால் வந்துட்டு யூனிஃபார்ம் ஆக்ஸலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தி வேவ்ஸ் விச் கேன் ப்ரொபகேட் இன் கேஸஸ். அதாவது கேஸில் ஒரு வேவ் ப்ரொபகேட் ஆகுது, அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாங்கிடியூட்டனல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நார்மலாகவே பார்த்துப்போம், நம்ம பேசுகிறது ஒருத்தவங்களுக்கு கேட்குது அப்படின்னாக்கா அது ஏர்னா என்ன, கேஸ் தான். ஸோ அதில் வந்துட்டு ட்ராவல் ஆகி போய் தான் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகும். அதாவது ஹை ஏரியா டு லோ ஏரியாவுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு சவுண்டு வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சவுண்டு வேவ்ஸ்லாம் வந்துட்டு என்ன கேட்டகரியில் வரும்னா இந்த லாங்கிடியூட்டனல் வேவ்ஸில் தான் வந்துட்டு வரும். ஸோ ஆப்ஷன் சி லாங்கிடியூட்டனல் வேவ்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரீஜியன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் சோர்ஸ் ஃபார் காப்பர் ஃபார் தி ஹரப்பன் சிவிலைசேஷன்? அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்துட்டு காப்பர் அப்படின்றது வந்துட்டு எந்த பகுதியிலேருந்து வந்துட்டு அவங்க எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த பகுதியில் வந்துட்டு அந்த காப்பரை வந்துட்டு அவங்க எடுத்தாங்க அப்படின்னாக்கா ராஜஸ்தான்லேருந்து தான் அவங்க வந்துட்டு எடுத்தாங்க. ராஜஸ்தானில் எந்த இடம் அப்படின்னாக்கா K3 அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி கோத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு காப்பர் ஓர் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் வந்துட்டு எடுத்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி ராஜஸ்தான் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோதான். பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.